உன் மனம் குளிரும் நல்ல செய்தியோடு உன்னை சந்திக்க வந்திருக்கும் இந்த சாய்தேவனை எக்காரணம் கொண்டும் நீ தள்ளி விடாதே. கடந்துவிட்ட சில விஷயங்கள் உன் மனதை வருத்தி கொண்டு இருக்கின்றது. நமக்காக யார் இருக்கின்றார்கள், என்ன செய்கிறார்கள், இதற்காக வாழ்கின்றோம் என்ற நினைவுகளோடு உன் வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நீ வருத்தி கொண்டே இருக்கின்றாய். அனுதினமும் இந்த அப்பனை நம்பிக்கொண்டுதானே இருக்கின்றோம். ஆனால் ஒன்றும் நடந்த பாடில்லை என்று சொல்லிக் கொள்ளும் என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற அழுகையை நிறுத்திவிட்டு உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த சாய்தேவனை வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னுடைய நிலைகள் இப்படியே தான் இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. இந்த நிலையும் தாண்டி உனக்காக உன் சாய்தேவன் உனக்கு வேண்டியதை தருவதற்காகத்தான் உன் இரத்த உறவான ஆன்மாவோடு வந்து கொண்டு இருக்கின்றேன். அவர் உனக்காக அடுத்தது என்ன நடக்கும் என்ற வழிமுறையை சொல்வதற்காக வந்திருக்கும் போது நீ தடைகளை ஊக்கி எறிந்து விட்டு, தடைகளை தவிர்த்தெறிந்து விட்டு உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் இங்கு வரப்போகிறாய். என் பிள்ளையே, எந்த ஒன்றிற்காக உன் வாழ்க்கை இங்கு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு ஏற்ற சூழ்நிலையாக மாற்றுவதற்கு இந்த அப்பனானவன் நானே வந்து கொண்டு இருக்கும் போது உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வரும்போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. அதிர்ஷ்டம் எனக்கெல்லாம் இருக்குமா என்று நீ சந்தேகித்து கொண்டிருக்கின்றாய். உன் இரத்த உறவான ஆன்மா உன்னை தேடி உனக்கான அதிர்ஷ்டத்தோடு வந்திருக்கும் போது வாழ்வில் எப்போதாவது தான் என்னவாது நடந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுதும் அதுவும் நடந்த பாடு இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே உனக்கான உதவியை நீ பெற வேண்டிய நேரத்தையும் காலத்தையும் இங்கு பெற்று விட்டாய். உனக்கான பொக்கிஷத்தை பெறப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட போதிலும் உன் மீது கொண்ட தன்னம்பிக்கையை மட்டுமே என்றும் இழந்து விடாதே. உனக்கான உலகத்தை நான் உன் கூடவே இருந்து உன் தன்னம்பிக்கையோடு பயணித்து உன் கனவை நிஜமாக்கி தருவதற்குத்தானே வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, நீ நித்தமும் நிம்மதியில்லாமல் தூக்கத்தை தொலைத்து என்ன செய்வதென்று அறியாது நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே இந்த சாய்தேவன் நானவன் இரத்த உறவான ஆன்மாவின் உதவியோடு உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பதை மட்டும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எதிரிகள் எப்படி வந்து தாக்கினாலும் எதிர்த்து நின்று போராடுவதற்கான எதிர்நீச்சலை தாக்கி பிடிப்பதற்கு இந்த அப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது இனி நடப்பது யாவும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னை தீர்க்கமாக நம்பு. நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நம்பிக்கை கொண்டால்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும். இந்த வாழ்வில் என்ன நடக்குமோ என்று கலக்கத்தோடு இருக்கின்ற பொழுதினிலே என்ன நடந்தாலும் நான் நேசித்த ஒன்று எனக்காக என் அப்பன் எனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நிச்சயமாக நான் வேண்டியதும் எனக்கு கிடைக்க வேண்டியதும் இங்கு கிடைக்கத்தான் போகிறது என்று நினைத்துக்கொள். உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் உனக்கான நல்லதை நான் செய்யாமல் இருப்பேனா? உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை தருவதற்கும் தான் இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் குழந்தையே, சிக்கல்கள் எல்லாம் உன் வாழ்வில் கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கான மிகப்பெரும் மாற்றத்தை தருவதற்கு இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையை தான் உனக்கு தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தும்படி நீ வைத்து கொள்ளாதே. அந்த கண்ணீர் துளிகள் பாவத்தின் கணக்கில் சேர்ந்துவிடும். யாரையும் நினைத்து நீ மனம் கலங்கடித்து கொண்டு இருக்காது. உன்னால் யாரும் மனமறிந்தினேன் என்று சொல்லும்படி செய்யாது. இவரில் வெறும் சிற்பமாகத்தானே இருக்கின்றார். இவரால் என்ன செய்துவிட முடியும் என்றுதானே உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய். உன் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வது மட்டும் நான் அல்ல, உனக்கான ஆறுதலையும் நான் கூறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் மிகவும் துன்பங்கள் வருகிறதே என்று நினைத்து கொண்டு இருக்காதே. அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து கொண்டு இருப்பதை விட என்ன செய்தாலும் என்னப்ப நான் அவன் எனக்காக இருந்து கொண்டு இருக்கும் போது நிச்சயம் எனக்கு உதவி தேவைப்படும் தருணத்தில் அப்பா என்று சொல்லும் போது வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது
நிச்சயம் என் கண்களில் வடியும் கண்ணீருக்கு நிரந்தர தீர்வைத்தான் தரப்போகிறார் என்று என்னை முழுமையாக நம்ப தொடங்கு. என் மீது நம்பிக்கை இருக்குமாயினும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை உனக்கு இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? என் செல்லமே, உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவதற்கு நான் பொறுப்பேற்று கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். உன் வாழ்க்கைக்காக நான் குறித்த நேரமும் காலமும் வந்துவிட்டது. என் கண்களை பார், நீ புரிந்து கொள்வாய். என்னை நினைத்துக்கொள். நல்லதை நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும் போது நல்லதைத்தான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன். வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். அதை நான் இல்லை என்று சொல்வதில்லை. ஆனால் இது இப்படியே தான் இருக்குமோ என்று நினைக்க வேண்டாம். இந்த சூழ்நிலைகளும் உன்னை சுற்றி தருகின்ற சோதனைகளும் உனக்கு அனுபவத்தை தந்து கொண்டு வெற்றியை தராமல் போய்விடுமோ என்று நினைத்து கொள்ளாதே. நிச்சயமாக அனுபவத்தை மட்டுமல்ல, மிக பெரும் வெற்றியை தருவதற்காகவும் இந்த சாய்தேவன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நீ அமைதியாக இரு. நான் உனக்கான செயலை பார்த்து கொண்டு இருக்கும் போது கலங்காமல் இரு என் செல்ல பிள்ளையே. உன் கருமாக்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும். இருட்டில் நடந்து செல்லும் போது வெளிச்சம் தெரிந்தால் எப்படி ஒருவர் மகிழ்ச்சி அடைவார்களோ அதுபோலத்தான் உனக்கு கஷ்டமான சூழ்நிலையில் உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்க போகின்றேன். நீயும் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். எவ்வளவு பெரிய ஆனந்தமான விஷயத்தை உனக்கு தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். பயப்படாமல் செல். அப்பா நான் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டும் என்று ஏற்கனவே நினைத்து விட்டாய். அந்த செயலில் முதலில் நீ உனக்குள் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நினைத்துக்கொள். அந்த செயலில் ஏற்கனவே நீ வெற்றி அடைந்து விட்டதாகவே நினைத்துக்கொள். அந்த செயலில் இருந்து நீ பின்வாங்கி விடாதே. அந்த எண்ணத்தில் இருந்து நீ பின்வாங்கி விடாதே. உன்னுடைய செயல்பாடு நடவடிக்கை எண்ணங்கள் அது ஒட்டியே இருக்கட்டும். உன் வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. உன் அப்பன் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானித்து விட்டேன். என் செல்ல குழந்தைக்கு நான் கொடுத்த சத்திய வாக்கை நிறைவேற்றுவதற்கு இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது என் குழந்தைகளின் வீட்டிலிருந்து ஒரு பொழுதும் தேவை என்பதே இருக்காது. நான் தான் உன் அனுமதியின்றி உனக்குள் வந்து உனக்கான செயலை செய்து கொண்டு இருக்கின்றேனே. உன் முடிவுகளை உனக்கு பதிலாக செய்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உனக்காக நானும் எனக்காக நீயும் நான் இந்த உறவு ஜென்மத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் தேவையை நிறைவேற்றாமல் இருப்பேனா? இதை பிரிக்க யாராலும் முடியாது. கவலை கொள்ளாதே என் பிள்ளையை. நீ என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் நான் உன்னருகிலே இருந்து கொண்டு உனக்கான விஷயத்தை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பார்வையிலிருந்து நீ ஒரு பொழுதும் தப்ப முடியாது. நீ எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் நான் அதை அறிந்து கொண்டுதான் இருப்பேன். உன்னிடம் சொன்னபடியே உன் வேலையை முடித்து தருவதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கான வேலையை இறுதி வெற்றியோடு நிரந்தரமாக்க உன் கையில் கொடுப்பதற்கு உன் இரத்த உறவான ஆன்மாவும் உன்னிடத்தில் வந்து கொண்டு இருக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. நீ என்னை விட்டு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கை வைத்து என்னை என் சாய்தேவன் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை என்று நினைத்துக்கொள். உன் வேலையை நான் நடத்தி தருகிறேன். உன் வேலையை நான் நடத்தி முடிக்கிறேன். சில நேரங்களில் உன் பிரச்சனை இடித்தது போல் இதற்கு மேல் என்ன செய்வதென்று அறியாது அங்கு திகைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் வாழ்வில் சில நிகழ்வுகள் ரணமாக வந்து உன் வாழ்வையை தலைகீழாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றது. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை எட்டியிருக்கும் போது என் குழந்தைக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். என் பிள்ளையை நீ தன்னம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இரு. இழந்துவிட்டேன் என்று சொல்கின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடக்கவில்லை. உன் மனம் தவிக்கின்றது, அதை அறியாமல் இல்லை. இப்பொழுதும் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன். என் குழந்தைக்கு எல்லாம் நன்மைக்கே தான் இந்த சாயப்பா செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று எண்ணம் கொண்டவர்களுக்கு எப்பொழுதுமே தோல்வியை கொடுக்க போவதில்லை. நீ எதிர்கொள்கின்ற வெற்றியைத்தான் உனக்கு வரமாக்க வந்திருக்கின்றேன். உனக்கான விஷயத்தில் உன்னை வெற்றியான் தருணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது உன் எதிர்கால
வாழ்க்கையை நினைத்து நீ அங்கு கவலைப்படாதே. உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவன் இந்த அப்பனாக இருக்கும்போது நான் உன்னை தீயின் பிடியிலிருந்தும் உன்னை விதியின் பிடியிலிருந்தும் உன் கர்மாவின் பிடியிலிருந்தும் காப்பாற்றி உனக்கான வெற்றியின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை ஒரு பொழுதும் நான் வாக்கு மீறப் போவதே இல்லை. இனி என் குழந்தையிடம் நான் இருக்கப் போகிறேன். என் மீது கொண்ட பக்திக்கு ஈடு இணையாக உன்னருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்து அப்பா அப்பா என்று அழைத்த என் பிள்ளைக்கு நீ கேட்காமலே உனக்கு வேண்டியதையும் உனக்கு தேவையானதையும் கொடுத்து உன் வாழ்க்கையை இருள் சூழாமல் உனக்கு வெளிச்சத்தை தருவதற்கு வந்திருக்கின்றேன். வெற்றி உனக்குத்தான். நீ நினைத்தது தான் நடக்கும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.